வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் ஒரு ஃபேமஸான பஞ்சாபி கடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடி நிறையா வெரைட்டியில் பண்ணுவாங்க. இது ஒரு வெரைட்டி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அதுவும் போட்டிருக்கேன். 2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 2 கப்பு தயிருக்கு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம இது கடலை மாவு எடுத்துக்கிறணும். இதை நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய விட்டோடனே, எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இதில் நான் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, வர கொத்தமல்லி, அது சும்மா ஒரு 5-6 போட்டு இடிச்சிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. நீங்கள் அதை மிக்சியில் அந்த தயிரை அடிக்கலைனா கூட நம்ம கிண்ணத்தில் அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு, இந்த மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா இதே மாதிரி நம்ம கடையணும். அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் இல்லையா தயிர், அதை இதில் ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றிட்டு நான் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி அதையும் இதிலேயே ஊற்றிருக்கேன். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி பட்டுரும். சிம்மில் வச்சு இது நல்லா பாயில் ஆகணும். எப்படி ஒரு 20 நிமிஷமாவது நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் கடலை மாவு நல்லா வேகும். அதை நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ பக்கோடா பண்ணிக்கிடலாம். அப்பப்போ அதையுமே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கோடா பண்ணுறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே நீங்கள் பாலக்கீரை இருக்கு இல்லையா, அது இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த பக்கோடாவில் உங்கள் விருப்பம் தான். ஏதாவது ஒரு வெஜிடபிள் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தளர இருக்கணும். அப்போ தான் அந்த பக்கோடா நம்ம கடியில் போட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க பக்கோடாக்கு. அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஏற்கனவே காய வச்சுருந்தேன். இப்போ பக்கோடா நம்ம போட்டு எடுத்துடலாம். பக்கோடா நான் போட்டுட்டேன். இப்போ அதையும் சைடில் நான் கிளறிட்டே இருக்கேன். பாருங்கள், அது கொதி முறைக்கட்டி வந்துட்டுருக்கு. கைவிடாமல் அதையுமே அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், பக்கோடா நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப முருகலாக அப்படிலாம் நம்ம இதை வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்லா வேகணும், ரொம்ப முருக விட வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் இதை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ள நல்லா இருக்குதுன்னு. ரொம்பையும் கடலை மாவும் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்புறம் கடலை மாவாக இருக்கும், அதுவும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பக்கோடா ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா முறைக்கட்டி கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா முறைக்கட்டி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பக்கோடாவை சேர்த்துடலாம். பக்கோடா சேர்த்துட்டு ஸ்டவ்வில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த கடி பண்ணுவாங்க. அப்புறம் காலிஃப்ளவரில் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எப்படி பூசணிக்காய், இந்த மாதிரி வெண்டைக்காய், அது மாதிரிலாம் மோர் குழம்பு பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் லைட்டாக எண்ணெய் காய வச்சு அதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, பவுட்ரு இருக்கு இல்லையா, அது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, அப்புறம் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பஞ்சாபி கடி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, கீ ரைஸ், அப்புறம் ஜீரா ரைஸ், சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ஒரு அப்பளம் இருக்கு இல்லையா, அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு நீங்கள் சலாத் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.